இங்க ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய தூங்க வச்சுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப தூங்கிட்டு இருந்த குழந்தை அழுகிற சவுண்டு கேக்குது. என்னன்னு அவங்களும் எட்டி பார்த்தா அவங்களோட குழந்தைய ஒரு சின்ன பையன் தூக்கிட்டு போறான். டே யாருடா தம்பி அப்படின்னு கேட்க அவன் நிக்காம தூக்கிட்டு போறத பார்க்கவும் அங்க இருக்க எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. ஆனா அந்த பையன் அவன் வந்து கார்ல ஏறி அந்த குழந்தைய அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஒத்தக்கண்ண லேடி வந்து இந்த பையனோட அப்பா கிட்ட எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் பிறந்த குழந்தை வேணும் அப்படின்ட்டு. இப்படி ஒரு விவசாய குடும்பத்துல குழந்தை பிறக்குன்னு தெரிஞ்சனால அவனும் என்ன பண்ணிருப்பானா, தன்னோட பையனை வச்சு அந்த குழந்தைய கடத்திட்டு வந்திருப்பான். இப்ப குழந்தைய கைமாத்துறாங்க. அந்த ஒத்தக்கண்ண லேடி குழந்தைய வாங்கின கொஞ்ச நேரத்திலேயே அந்த சின்ன பையனோட அப்பாவை அங்க வந்து ஒரு ஆள் சுட்டு கொண்டுட்டான். அதுக்கு காரணமே இந்த ஒத்தக்கண்ண லேடி தான். ஏன்னா இவங்களுக்கு அந்த கண்ணு போக காரணமே இந்த சின்ன பையனோட அப்பா தான். அதுக்கு பழிவாங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஒத்தக்கண்ண லேடியோட ஓனரா இருக்கவர் தான் அந்த டைம்ல இவரை காப்பாத்தி இவ்வளவு நாள் வச்சிருந்திருப்பாரு. அதனாலதான் இவங்களும் அவருக்கு நன்றி கடன் செய்யறதுக்காக குழந்தைய கூட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்க அந்த குழந்தை இப்ப வளர ஆரம்பிக்குது. ரொம்ப பணக்கார வீடு அப்படிங்கறதுனால எல்லா சந்தோஷமும் அந்த பொண்ணுக்கு கிடைக்குது. ஆனா இங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவ எனக்காவது வந்துருவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கூட நல்லா இருந்தாலும் அம்மா ஒரு மாதிரி பைத்தியமாவே ஆயிட்டாங்க. இதை எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் பக்கத்துல இருந்து பாக்குறான். அப்படியே வளர வளரதான் அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அப்படிங்கறதே அவனுக்கு தெரியுது. அதனால அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா தேட ஆரம்பிக்கிறான். அதோட இப்ப வளர்ந்து அவன் ஒரு திருடனாவே ஆயிட்டான். இங்க அந்த சின்ன பொண்ணும் எப்படியாவது நமக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனா அதுக்குள்ள அவனோட அப்பா தான் வளர்ப்பு அப்பா இவளுக்கு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. எனக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அதுல அவளுக்கு விருப்பமே இல்லை. எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறப்பதான் இவன் என்ன பண்றா, ஹீரோவை மீட் பண்றா. ஹீரோ பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அதனால அவன் பின்னாடியே போறான். அவன் திருடன் தெரிஞ்சாலும் அவனே லவ் பண்றான். ஆனா இன்னுமே ஹீரோக்கு தெரியல நம்ம தேடிட்டு இருக்க பொண்ணு இவதான் அப்படிங்கிறது. இந்த டைம்ல தான் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட சுத்துறது தெரிஞ்சு அந்த ஒத்தக்கண்ண லேடி என்ன பண்றாங்கன்னா ஹீரோ பார்க்க வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இனிமே அவ கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம சின்ன வயசுல கடத்தின பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம காதலி தான். அப்படின்னா அவளை எப்படியாவது அவளோட அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள இங்க இவளுக்கு கல்யாணமே வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா இவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் நடக்க காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இவளோட வளர்ப்பு அப்பா தான். அவர் நல்லவரே கிடையாது. அவரோட வைஃப் பிரெக்னெண்டா இருந்து குழந்தை பிறக்க போற அந்த டைம்ல ரொம்ப சீரியஸா இருந்திருப்பாங்க. ஆனா இவர் அவங்க சாகட்டும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போகாம அவங்கள அங்கேயே சாவடிச்சிருப்பாரு. அதனாலே அவங்க வயித்துல இருந்த குழந்தையும் அங்கேயே இறந்து போயிருக்கும். இதை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. காரணம் என்னன்னா, இவரோட மனைவி ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவர் வந்து கல்யாணமே பண்ணிருப்பாரு. ஆனா இவர் கெட்டவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த சொத்து எல்லாமே தான் வயித்துல இருக்க குழந்தைக்கு தான் போகணும் அப்படின்னு சொத்தை மாத்தி எழுதிருப்பாங்க. அதுவும் 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் போகணும்னு எழுதிருப்பாங்க. அதனால இந்த குழந்தை மட்டும் உயிரோட இருந்தா போதும், இவன் சாகட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா குழந்தை இறந்து போச்சு. இப்ப குழந்தை இறந்து போச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த சொத்தும் அனாத ஆசிரமத்துக்கு போயிடும். அதுல இவருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கடைசியில தத்தெடுத்தா மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தைய கடத்தி தன்னோட குழந்தை மாதிரியே வளர்த்திருப்பாரு. இது தெரியாத ஹீரோயினும் இவர் தான் அப்பா சொல்லி வளர்ந்திருப்பா. ஆனா இத்தனை வருஷம் அந்த ஒத்தக்கண்ண லேடி ஹீரோயினை தன்னோட பொண்ணு மாதிரி தான் வளர்த்திருப்பாங்க. கடைசியில அவங்களுக்கே மனசு மாறிடுச்சு. அதனால